இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அறங்காவலர் பதவிக்காக ஆள் எடுக்கிறாங்க. மொத்தமாக 214 வேக்கன்சி வச்சுருக்காங்க. அதில் கோயம்புத்தூரில் மட்டும் 15 கோவிலில் வேக்கன்சி இருக்குது. அறங்காவலர் பதவின்னு என்னென்னு சொல்லிடுறேன். அறங்காவலர் பதவிங்கிறது அரசு வேலை கிடையாது, ஒரு பொறுப்பு பதவி. கோயில் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி கண்காணிக்கும் பொறுப்பு அது. மாத சம்பளம் கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள் மாற்றுவாங்க. கோயிலோட சொத்தை பாதுகாக்கிறது, வரவு செலவு கண்காணிக்கிறது, பக்தர்களுக்கு தேவையான வசதியை மேம்படுத்தி கொடுக்கறது, திருவிழா சிறப்பு பூஜை நடைபெற உதவியாக இருக்கிறது, கோயிலோட பராமரிப்பு மற்றும் திருப்பணியை மேற்கொள்கிறது. இப்போ கோயம்புத்தூரில் எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. அருள்மிகு பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் பேரூர், அரங்கநாத சுவாமி திருக்கோவில் காரமடை, தண்டுமாரியம்மன் கோவில் உப்பிலிப்பாளையம், சங்கமேஸ்வரர் கோவில் நகர் மண்டபம், பாலதண்டாயுதஸ்வாமி கோயில் சுக்கரவார்பேட்டை, காரண விநாயகர் கோயில் மத்தம்பாளையம், அருள்மிகு ஆஞ்சநேய சாமி கோயில் பொள்ளாச்சி, அருள்மிகு வேணுகோபால கிருஷ்ணசுவாமி கோவில் குமாரபாளையம், அருள்மிகு மாரியம்மன் மற்றும் மாகாளியம்மன் விநாயகர் கோவில் பெரியநாயக்கம்பாளையம், சித்தி விநாயகர் கோவில் காந்திபுரம், குடலுருவி மாரியம்மன் கோவில் சூலூர், அரவான் திருக்கோவில் சிங்காநல்லூர், கூப்பிடு விநாயகர் திருக்கோவில் அனுப்பர்பாளையம் கோயமுத்தூர், கோணியம்மன் திருக்கோவில் டவுனால்.